அன்பான நேயர்களே, பற்களில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நோய்கள் இருக்கின்றன. பல் ஆட்டம், பல் கூச்சம், பல் சொத்தை, பல் அரணை மற்றும் ஈறுகளில் இரத்தம் கசிதல் போன்ற பல்வேறு வகையான நோய்கள் இருக்கின்றன. இவற்றை நாம் ஆரம்பத்திலேயே கவனிக்காமல் விட்டுவிட்டால் நாளடைவில் பற்களில் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் உண்டாகி ரூட் கெனால் என்று சொல்லக்கூடிய பற்களில் இருக்கக்கூடிய வேர் பகுதிகளில் சீழ்பிடித்து எதிர்காலத்தில் புற்றுநோயாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமைகின்றது. இவையெல்லாம் தவிர்க்கவும் பற்களுக்கு அற்புதமான ஒரு உறுதித்தன்மையை தரவும் நாம் கஷாயம் ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான இரு மூலிகையை நாம் பார்க்கலாம். ஒன்று நீர்முள்ளி விதை, மிகவும் ஓர் அற்புதமான நீர்நிலைகளில் விளைகின்ற ஒரு மூலிகை ஆகும். அற்புதமான இந்த மூலிகையை பல்வேறு வகையான சித்தர்கள் பல நோய்களுக்கு ஒரு அருமருந்தாக இதை பயன்படுத்தி வந்துள்ளனர். இது ஆண்களுக்கு சப்த தாதுக்களையும் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. மவுத் கேன்சர் என்று சொல்லக்கூடிய வாய் புற்றுநோய் வந்தால் அவர்களுக்கு துர்நாற்றத்துடன் ஒரு வகையான திரவம் சுரக்கும். அந்த திரவம் சுரந்தால் வாய்ப்பகுதியில் மேலும் அந்த உமிழ்நீர் அவர்கள் முழுங்கி விடுவார்கள். இதனால் அவர்களுக்கு பல்வேறு வகையான பக்க விளைவுகள் ஏற்படும். அந்த மவுத் கேன்சர் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புண்ணை ஆற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் நீர்முள்ளி என்கிற விதைக்கு இருப்பதால் நாம் நீர்முள்ளி விதையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை வசம்பு. அகட்டுவாய் அகற்றி சிறுநீர் பெருக்கி இது ஒரு கிருமி நாசினி என்பதால் நாம் வசம்பு துண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த இரு பொருட்களையும் தனித்தனியாக சற்று நொடித்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் சித்தர்கள். அதாவது ஒன்றும் பாதியுமாக அரைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அரைத்து எடுத்துக்கொண்ட நீர்முள்ளி விதை மற்றும் வசம்பு துண்டுகள். அன்பான நேயர்களே, நாம் நீர்முள்ளி விதையை 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு ஒன்றும் பாதியுமாக சூரணம் போல் செய்து தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக வசம்பு துண்டு 10 கிராம் 10 கிராம் வசம்பு துண்டை எடுத்து நன்றாக தூள் செய்து தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் கஷாயம் ஒன்றை செய்ய போகின்றோம். அதாவது நீர்முள்ளி கஷாயம். அதை செய்வதற்காக முதலில் 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நாம் எடுத்துக்கொண்ட நீர் எந்த அளவிற்கு கொதிக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த கஷாயத்தினுடைய வலிமை அதிகரிக்கும். ஆகையால் நீரை நன்றாக கொதித்த பின்பு அத்துடன் முதலில் நாம் நீர்முள்ளி விதை அரை தேக்கரண்டி சேர்க்கவும். அடுத்ததாக வசம்பு துண்டு அரை தேக்கரண்டி, நாம் நீர்முள்ளி விதையும் வசம்பு தூளையும் சேர்த்த கஷாயம் நன்றாக கொதித்து தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். வாய்ப்பகுதியில் பல்வேறு வகையான நோய் உடையவர்கள் காலை மாலை இருவேளையும் பல் துலக்கிவிட்டு ஒரு 5 நிமிடம் கழித்து இந்த கஷாயத்தை சூடாக தயாரித்து இளம் வெதுவெதுப்பான சூட்டில் வாய் கொள்ளும் அளவிற்கு இந்த கஷாயத்தை எடுத்துக்கொண்டு நன்றாக வாய் கொப்பளித்து 1 அல்லது 2 முறை துப்ப வேண்டும். இவ்வாறு காலை மாலை தொடர்ந்து துப்பி வந்தால் அவர்களுக்கு வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் நீங்கி பற்களில் இருக்கக்கூடிய கரைகள் முழுவதுமாக நீங்கிவிடும். எளிமையான நீர்முள்ளி விதை கஷாயத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.